பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை யோபு 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். கர்த்தர் மரத்தை எதற்காக படைத்தார்? பூமியை நிரப்புவதற்கு. மனிதனை எதற்காக படைத்தார்? பரலோகத்தை நிரப்புவதற்கு. ஒரு மரம் வெட்டி போடப்பட்டாலும் பழசானாலும் செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடுமானால் அதற்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னா ஏன் விசேஷமான உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் வச்சிருக்க மாட்டாரா? இன்னைக்கான வேர்டே இதுதான். உங்களுடைய லைஃப் வெட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், உங்களுடைய லைஃப் பழையதானாலும், உங்களுடைய லைஃப் செத்து போன நிலையில இருந்தாலும் தண்ணீரின் வாசனையினால அது மாற்றப்படும். அபிஷேக வாசனையினால அது மாற்றப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, எது வாசனையா இருக்கும்? ஒரு சென்ட் பாட்டில இருந்து வர ஒரு டிராப் வாசனையா இருக்குமா? அந்த சென்ட் பாட்டில் இருக்கிற ஃபுல் சென்ட்டையும் ஸ்மெல் பண்ண வாசமா இருக்குமா? கண்டிப்பா ஒரு பாட்டில் ஃபுல்லா சென்ட் இருக்கிற அந்த பாட்டில் தான் அந்த ஒரு டிராப்பை கம்பேர் பண்ணும்போது வாசமா இருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரியுது. உங்க லைஃப் வெட்டப்பட்ட லைஃபா இருந்தாலும் சரி, பழசான லைஃப் ஆனாலும் சரி, செத்து போன ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற அந்த லைஃபா இருந்தாலும் சரி, தண்ணீரின் வாசனையினால், அபிஷேக வாசனையினால், கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சலால அனுபவத்தினால தினமும் நிரப்பப்பட்டு அந்த அபிஷேக ஆழத்துக்குள் நீங்க போக போக உங்களுடைய பாட்டில் கர்த்தருடைய பாத்திரமா இருக்கிற நீங்க அந்த அபிஷேக தைலத்தினால நிரப்பப்பட அந்த வாசனையினால அந்த செத்து போன அனுபவம் மாறும், அந்த வெட்டப்பட்ட அனுபவம் மாறும், அந்த பழைய அனுபவங்கள் பழசா ஃபீல் பண்ற அந்த அனுபவங்கள் எல்லாமே மாறி யோபு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி நீங்க மீண்டும் துளிர்ப்பீங்க, நீங்க மீண்டும் இளம் மரம் போல கிளை விடுவீங்க. ஒரு புது ஃபியூச்சர் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. God bless you.